திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், சமத்துவமும் சமூக நீதியும் என்னவென்று கூட சிந்திக்க தெரியாதவர்களிடமிருந்து இந்த கேள்வி எழுகிறது. இல்லாத போலி பிம்பங்களை கட்டியமைக்க தெரிந்தவர்களுக்கு இருப்பதை கண் திறந்து பார்க்க மனசு. ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் என இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் வளர்ப்பாக இருக்கக்கூடிய நமக்கு திராவிட மாடலை விளக்கும் கடமை நமக்கு இருக்கிறது. மானுட சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய முற்போக்கு கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் திராவிட மாடலை 8 திசைக்கு விளக்கி சொல்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த ஆட்சியின் இலக்கணமாக திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை அனைத்தும் அடங்கியிருக்கு. திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இடத்தின் பெயரா, இனத்தின் பெயரா, மொழியின் பெயரா வழங்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று திராவிடம் என்றால் ஒரு அரசியல் தத்துவத்தின் பெயராக சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிடம். அத்தகைய இயக்கம் நடத்தக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டும் இல்லாம சமூக வளர்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5 ஒன்று சேர வளரும். அதுதான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழின தலைவர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.